மார்நாதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். நாம் சேவிக்கிற தேவன் நமக்கு உதவி செய்பவர். அவர் நமக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பெர்ஃபெக்ட் பர்சனா இருக்கிறார். ஏசப்பான்றவரு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இஸ் ஒன் ஆஃப் த காட். அவர் ஒரு ரிலீஜியன் காடா வச்சுக்கலாம், ப்ரே பண்ணலாம். மத்த உலக பிரகாரமா ஜனங்கள் கும்பிடுற கடவுள்களுக்கு ஹிஸ்டரி கதைகள்லாம் இருக்கிறது போல இவருக்கும் இருக்காட்டிருக்கு. இவரு இப்படிலாம் வாழ்ந்திருக்காருருக்கு, இப்படிலாம் இருந்திருக்காருக்குன்னு சொல்லிட்டு அவரை ஜஸ்ட் ஒரு கதையா, ஒரு ஃபேபிள் ஸ்டோரியா அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. இல்ல, அது ஒரு ராங்கான பெர்ஸ்பெக்டிவ். அது ஒரு பெரிய ரிலீஜியன், அது ஒரு பெரிய ஒரு மதம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, கிறிஸ்து அவர் ஜீவன் உள்ளவர். ஏசப்பா அவர் உயிர் உள்ளவர். அவர் மரித்து போனவரா இல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு வாசம் பண்ணுகிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை அவர் கூர்ந்து கேட்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும், என்ன வேணாம், நம்ம நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுடைய சப்தத்தை கேட்கிறது, இதுலெல்லாம் ஆண்டவர் ரொம்ப கவனமா இருப்பார். ஏன்னா ஆண்டவர் மனிதர்களை உண்டாக்கினது தாம் நேசிப்பதற்காக, தாம் அன்பு கூறுவதற்காக, தம்முடைய பிள்ளை போல பார்த்து கொள்வதற்காக தான் நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டோமே தவிர மற்றபடி அல்ல. அப்போ நாம் உருவாக்கப்பட்ட நோக்கமே அவர் நம்மோடு இருக்கணும், நம்ம அவரோடு பேசணும். இதற்காக தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டோமே. அப்ப அந்த காரியங்களை மறந்து, அந்த நோக்கங்களை மறந்து தேவன் நம்ம விட்டு தூரமா தள்ளி இதை செய் அதை செய் அப்படின்னு நம்மள கடினப்பட்டு நம்மளை கஷ்டப்படுத்துகிற தேவன் கிடையவே கிடையாது. அப்ப இன்றைக்கு வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு பிரத்யட்சமா காரியங்கள் கொடுக்கப்படுகிறது என்னதான், அவர் நம்மை நடத்துகின்ற தேவனா இருக்கிறார். வசனத்துல அவர் பேசுகிறார். வசனம் சொல்லப்படுகிறது, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஏசாயா 48:17. நீ நடக்க வேண்டிய வழியிலே. அப்போ நாம் நடப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. வசனத்தை பாருங்க, நீ நடக்க வேண்டிய வழி. நம்ம எப்பயுமே கூட சப்போர்ட்டுக்கு ஆளு, இவங்க இதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே அதையே பார்த்துட்டு இருப்போம். நமக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதை நம்ம சூஸ் பண்ணுவோம். மத்தவங்க எல்லாம் என்ன செய்யறாங்களோ அதை நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்படிதானே நம்ம பிக் பண்ணி சூஸ் பண்ணிட்டு இருப்போம். எப்பயுமே இப்படித்தானே நம்ம தெரிந்து கொள்வோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழி. நீ நடப்பதற்குன்னு ஒரு வழி இருக்கு, நீ செய்வதற்குன்னு ஒரு வழி இருக்கு, நீ காரியத்தை முடிப்பதற்கு ஒரு வழி இருக்கு. உனக்கு நான் ஒரு சித்தம் வைத்திருக்கேன். நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் நடக்க வேண்டிய வழின்னு ஒண்ணு இருக்கு. ஆண்டவர் நமக்குன்னு ஒரு பாதை வைத்திருக்கார். அந்த பாதையில் நடக்கும்போதுதான் நம்மளால ஜெயமா இருக்கட்டும், வெற்றியா இருக்கட்டும், நம்ம எல்லாவற்றையும் அந்த பாதையில் தான் சுதந்திரத்து கொள்ள முடியுமே தவிர மற்றபடி வேற காரியங்கள் அல்ல. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நம்மை உண்டாக்கினவர் அவர்தான், நம்மை சிருஷ்டித்தவர் அவர்தான். நமக்கு நல்லது, நமக்கு சரியானது, நம்ம வாழ்க்கைக்கு சிறந்தது, இதெல்லாமே அவருக்கு தெரியும். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாழ்க்கையை நான் தானே வாழணும், நான் ஏன் அவர் சித்தத்திற்கு எனக்கு கமிட் பண்ணணும், நான் ஏன் ஒப்பு கொடுக்கணும், நான் இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய காரியங்கள் அவங்க ஹிருதயத்துல போய்கொண்டே இருக்கும். நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார், நமக்கு சுயாதீனம் ஒண்ணு கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கிறது. ஆனா நம்ம சூஸ் பண்றது மேக்சிமம் எப்படி தெரியுமா இருக்கு, முடிவு அது மோசமா இருக்கு. நமக்கு சரியான பாதை சூஸ் பண்ண தெரியல, நம்ம தவறி விடுகிறோம். அதுவும் இல்லாமல் நமக்கு ஆண்டவர் சிறந்த ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். எதிராளியாகிய பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் இருக்கிறான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் வசனம் சொல்லுகிறது. அவன் ஒரு திருடன் வசனம் சொல்லுகிறது. என்ன திருடன், என்னத்தை திருடுவான் அவன் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற நன்மையான காரியத்தை திருடுவான். உங்ககிட்ட இருக்கிற பணம், உங்ககிட்ட இருக்கிற பொருள், உங்ககிட்ட இருக்கிற பதவி, அதெல்லாம் அவனுக்கு பரிதல்ல. அவன் உங்க வாழ்க்கையில திருடுகிற உங்கள் காரியம் என்ன காரியம்னா, உங்களுடைய ஜெயம், உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சந்தோஷம், உங்க வாழ்க்கையில உங்க தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், இது எல்லாவற்றையும் அவன் திருடதான் முயற்சி செய்வான். அப்ப அவன் கொஞ்சம் கொஞ்சமாக திருடி கொண்டு போகிறான். ஆனா நிறைய தடவை நம்ம புரிந்து கொள்ளாம, நம்ம எப்படி செய்யணும் இது தெரியாம நம்ம நிறைய தவறு செய்வோம். நிறைய காரியங்கள்ல தவறு செய்வோம். அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு போதிக்கிறேன், இந்த வழியை செய், இந்த வழியில போகாத, இது சரியா இருக்கும், இது சரியா இருக்காது, இது ஏற்றதா இருக்கும், இது ஏற்றதா இருக்காது, இதை செய், இதை போ, இதை வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படியாக நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார்.
அப்ப தேவன் நம்மை அப்படி நடத்தும் பொழுது நாம் தவறி போக வாய்ப்பே இல்லை. நம்ம எங்கேயுமே தவறுதலா போகவே மாட்டோம். நம்மள தேவன் சரியாய் அழகாய் நடத்துவார். நம்முடைய ஆண்டவர் நம்ம சரியான பாதையில, அது என்ன சரியான பாதைன்னா முடிவு அழகா இருக்கும், டெஸ்டினேஷன் பியூட்டிஃபுல்லா இருக்கும். டெஸ்டினேஷன்ல உங்களுக்கு பீஸ், ஹாப்பினஸ், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு பாதையை தான் தேவன் நம்ம கொடுப்பார். நிறைய தடவை நாம் தவறு செய்கிறோம். நிறைய தடவை என்ன சூஸ் பண்றது தெரியல. நிறைய அவசரத்துல தவறான முடிவு எடுத்துட்டு அவமானப்பட்டு நிற்கிறோம். நிறைய இடத்துல என்ன செய்யறது, என்ன எடுக்கிறதுனே தெரியல. வேற வழி இல்லாம கூட என்ன செய்யறாங்களோ, கூட இருக்கிற ஜனங்கள் என்ன காரியங்களை பண்றாங்களோ அதையே நம்மளும் சேர்ந்து செய்கிறோம். எனக்கு ஏன்னா நமக்கு தெரியல. நிறைய நேரத்துல ஜனங்கள் நம்ம கிட்ட கேள்வி கேட்கும்பொழுது பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா நமக்கே ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி இல்ல. அப்ப இப்படி கிளாரிட்டி இல்லாத நம்ம, என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், என் முடிவு அப்படின்னு நம்ம இப்படி எல்லாம் பேசும்பொழுது நம்மளுடைய முடிவுகள் எப்படி சரியா இருக்கும்? நீங்க யோசித்து பாருங்களேன். உங்களுக்கே சரியா ஸ்ட்ராங்கா முடிவெடுக்கிற ஒரு எபிலிட்டி, உங்களுக்கு அந்த தைரியமே உங்களுக்கு வர மாட்டேங்குது. அப்ப நாம் தடுமாறி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தடுமாற்றத்துல இருக்க, உனக்கு நான் சரியான பாதையை காட்டுறேன், இந்த பாதையை சூஸ் பண்ணு, இதை எடுத்து செய்யு, இந்த காரியத்துல நீ முடிவெடு, இப்படி போ, இப்படி வா. நமக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கும் பொழுது நாம் ஏன் தயங்கி நிற்கணும்? நாம் ஏன் களைத்து போய் நிற்கணும்? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கான சரியான பாதையை நான் வைத்திருக்கிறேன், உனக்கான சரியான முடிவுகளை நான் எடுத்து கொடுக்கிறேன், நான் காரியங்களை செய்கிறேன், நான் விஷயங்களை செய்கிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன். இதுல நீ கவனம் செலுத்து. உனக்கான சிறந்த திட்டத்தை வைத்திருக்க. நம்ம வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் எப்பவுமே பெருசு. உலகத்துல எவருக்கும் கொடுத்திராத திட்டங்களை தான் இயேசப்பா நமக்கு கொடுப்பார். அந்த வழியை உலகத்துல யாருமே வாழ்ந்திருக்க மாட்டார்கள். புதிய காரியத்தை தான் எப்பயுமே இயேசப்பா நம்ம வாழ்க்கையில செய்வார். அந்த விஷயங்கள் ரொம்ப அழகா இருக்கும். அந்த விஷயங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்போ நாம் சரியாய் அவருக்கு பின்பாக போகிற பிள்ளைகளா இருக்கணும். அவரை சார்ந்து கொண்டு வாழ்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்ப அவரை நம்பிக்கொண்டு இருக்கும் பொழுது தேவன் நம்ம வாழ்க்கையில விசேஷ காரியத்தை செய்வார், பலமான காரியத்தை செய்வார், பயங்கரமான காரியத்தை அவர் செய்து கொடுக்க போதுமானவரா இருக்கார். அவரை நம்பணும், அவரை சார்ந்து இருக்கணும், அவர்கிட்ட உங்க வாழ்க்கையை விட்டு கொடுக்கணும். உங்கள் முடிவுகள் தான் உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போறதுன்னு சொல்ல போகுது. மற்றவர்களை பார்க்காதீர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் உங்க வாழ்க்கையில விசேஷ காரியத்தை வைத்திருக்கார். அற்புதம், அதிசயம், ஆச்சரியமான காரியங்கள் வைத்திருக்கார். அப்ப நம்ம உறுதியை அவரை பற்றி பிடிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில தேவன் பலமான காரியத்தை செய்வார். ஆண்டவரே, எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, இந்த காரியத்துல ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு அதிசயத்தை செய்து கொடுங்க. அவரை நோக்கினா மாத்திரம் போதும், அவருக்கு பின்பாக நாம் சென்றா மாத்திரம் போதும். ஆண்டவரே, எனக்கு ஒரு நன்மை கொடுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு எந்த வழின்னு தெரியல, எனக்கு வழியை காட்டி கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா அவரை குறித்து வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கார். இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, அவர் வனாந்திரத்துல வழிகளையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளையும். அது என்ன வனாந்திரம்? டெசர்ட் போனீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரியே இருக்கும், எல்லா இடத்துலயும் மண்ணு மண்ணாதான் இருக்கும். ஏசப்பா சொல்றாரு, அதை நான் உனக்கு வழியை காமிக்கிறேன், இந்த வழியா போ, இதை செய், இத போ. வழி அறியாமல் நாம் திகைத்து நிற்கும் பொழுது வழி இதுவே என்ற மெல்லிய சப்தம் நம்ம காதுகளிலே கேட்குமா? அப்படி நமக்கு வழிகாட்டுகிற தேவனாய் நம்மோடு கூட கிறிஸ்து இருக்கிறார். நம்மை நடத்துகிறவராய் நம்மோடு கூட இருக்கார். அப்ப நாம் அவரை உறுதியை பற்றி பிடித்தால் போதும், அவரை சார்ந்து கொண்டால் போதும், நமக்காக பலமான காரியத்தை தேவன் செய்து கொடுப்பார். ஒரு சான்று நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, வழி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீர்ல, என் வாழ்க்கையில அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு ஒரு வழியை திறந்து கொடுங்க. அது உம்முடைய வழியா இருக்கட்டும். மனிதர்களை எழுப்பி கொடுங்க, தேவைகளை சந்திங்க, காரியங்களை குணமாக்குங்க, என்னுடைய பலவீனங்களை மாற்றுங்க, எனக்கு அற்புதம் ஆச்சரியமான காரியத்தை செய்யுங்க. ஒரு விஷயம் நாம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். விசுவாசத்தோடு கேளுங்க, இப்போ காரியங்களும் கொடுக்கப்படும். நீங்க எந்த இடத்துல இருந்து யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய வாழ்க்கை தாறுமாறா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ ஒரு வழி கேளுங்களேன். இசப்பா, என் வாழ்க்கைக்கு ஒரு வழி காமிங்க, என் வாழ்க்கைக்கு ஒரு அதிசயம் செய்யுங்க, என் வாழ்க்கைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இப்போ நீங்க கேளுங்களா, ஆண்டவர் இப்போ ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கே ஒரு புதிய வாசல்கள் திறக்கப்படும். விசுவாசம், இன்றைக்கே காரியங்கள் கொடுக்கப்பட்டாயிற்று. ஜெபிக்கலாம் வாங்க. மகிமையின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே, உமக்கு நன்றி அப்பாப்பா. வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன். அப்ப உங்களுடைய வசனம் ஏதோ இருக்கிறது, உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்களை நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வழி அழியாம திகைத்து நிற்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, எங்கே சுற்றி பார்த்தாலும் அது வெறும் வழி இல்லாமல் அடைக்கப்பட்ட கதவுகளா இருக்கிறது சுவாமி. நீர் வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிறவா இருக்கிற ஆண்டவரே. நீர் திறந்து வழியை கொடுப்பீராக, நீர் திறந்து வாசல்களை கொடுப்பீராக. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம்.
ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் ஆச்சரியமான காரியங்களை செய்யுவேன் இம்மானுவேலரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறேன். ராஜாதி ராஜாவை துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வார்த்தையை நீர் கேளுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை கொடுங்க ஆண்டவரே. பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நடத்த போறமைக்காக, நீ சகாயம் செய்ய போறமைக்காக, நீ பலப்படுத்த போறமைக்காக, நீ சுகம் கொடுக்க போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நீர் அற்புதம் ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. தேவனே, உம்மை நோக்கி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு வாசல்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. தேவனே, எவர் ஜெபிச்சாலும் பரவாயில்ல, அவங்க ஜெபத்தை கேட்டு உங்க வாழ்க்கையில இப்பொழுதே ஒரு திறந்த வாசலை கொடுங்க ஆண்டவரே. அப்ப இந்த ஜெபம் பண்ணின உடனேவே ஒரு வாசல் அவர்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. அற்புதம் செய்து கொண்டிருக்கிறீர். ஆச்சரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. தேவனே, நீர் செய்த நன்மைகளுக்காக பாராட்டின கிருபைக்காக தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவ நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. அமேன், அமேன், அமேன்.